இன்று பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உடம்பு எடையை குறைக்கிறதுக்காக நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது எப்படின்னா, சில பேர் ஆன்லைனில் மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. இது சாப்பிட்லாமா? ரொம்ப தப்பு. இந்த மாதிரி பக்க விளைவு தர மருந்துங்கள்லாம் வாங்கி நீங்கள் சாப்பிடவே கூடாது. இந்த உடல் எடை எதுக்காக நம்மளுக்கு உடம்பு எடை போடுது, ஏன் அப்படின்றத முதல்ல நீங்கள் ஒரு பரிசோதனை செய்து பார்க்கணும். இதில் சில பேருக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் உடம்பு ஆகும். சாதாரண வேஸ்ட்டான இந்த கொழுப்பு நிறைய உடம்புல இருந்தாலும் அந்த மாதிரி ஆகும். இது என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்க்கணும். முதல்ல நீங்கள் ஒரு பிஎம்ஐ டெஸ்ட் எடுக்கணும். இந்த டெஸ்ட்டில் 30% மேலே போனால் தான் நீங்கள் மாத்திரை சாப்பிட்ணும். இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால என்ன பக்க விளைவு, எதனால் நம்ம மாத்திரை என்ன பண்ணுதுன்னா, முதலாவது என்ன பண்ணுங்க, இந்த மாத்திரை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வயிற்றில் பசியே இருக்காது. அப்படியே இருக்கும், பசின்ற ஒரு உணர்வே தெரியாது. ரெண்டாவது குடலில் இருக்கிற இந்த கொழுப்புகளை உறிஞ்சறதுக்கு வேலை செய்யாது. அதனால் இந்த நம்மள இருக்கிற எக்ஸ்ட்ரா வர கொழுப்புங்க போய் திருப்பி குடலில் போய் சேராது. அது மூணாவது உங்களுக்கு அப்படியே சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். எப்போ சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமாக சாப்பிட்ட ஒரு திருப்தியே இருக்கும். அதனால தான் இந்த உங்களுக்கு எடை குறையறதுக்கு இந்த மாத்திரையை கொடுக்குறாங்க. இதை நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு தான் இப்படி குறைக்கணுன்ற அவசியமே கிடையாது. ரெண்டாவது இது யார் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டுற தாய்மார்கள், சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு, இதய நோயாளி, வலிப்புள்ளவங்க, இது மாதிரி இருக்கவங்க தயவுசெய்து எடுக்கவே எடுக்காதீங்க இந்த மாத்திரையை. நீங்கள் இந்த மாத்திரையை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா 3 மாதம்தான் டைம் இதுக்கு. இந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் போய் எடையை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு குறைஞ்சிருந்தா எடுங்க, இல்லைன்னா அந்த மாத்திரையை விட்டுடணும். இந்த மாத்திரையால் நிறைய பக்க விளைவுகள் முதல்ல ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ளே ஒரு எரிச்சல், ஒரு குடல் பொறுமல், மலச்சிக்கல், ஒரு தலை லேசாக கிறுகிறுப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இது இன்னும் கொஞ்சம் நான் எடுக்க கல்லீரலை போய் பாதிக்கும் அது. அதனால் இந்த மாத்திரை எடுக்கிறத அவசியம் தவிர்த்துடணும். இயற்கையான முறையில் நீங்கள் எப்படி உடல் எடையை குறைக்கணுமோ அதை மாதிரி தான் குறைக்க பழகிக்கணும். இது எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாத்திரையை சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த பசி இல்லாமல் இருக்குது இல்லையா? நீங்கள் காலையில் அளவோடு சாப்பிடுங்க. 6 இட்லி சாப்பிட்றவங்க 2 இட்லி சாப்பிடுங்க. பழம் நிறைய எடுத்துங்க. அப்படியும் இல்லையா, காலையில் ஓட்ஸ் கஞ்சி குடிங்க. அது நல்ல வேலை செய்யுது. அதே போல் வீட்டுக்குள்ளே துணி துவைக்கிறது, அப்புறம் வீடு பெருக்கிறது, அந்த மாதிரி என்ன வேலை இருக்கோ அதை இழுத்து போட்டுக்கலாம். கடைக்கு 4 வாட்டி போயிட்டு வரலாம், 4 தடவை கூட போயிட்டு வரலாம். சும்மாவே பயிர் தூக்கின்னு கூட போகலாம், வேலை இல்லாதவங்க. அப்படி போயிட்டு இப்படியே வரும்போது அதே போல் இந்த எக்ஸசைஸு, இந்த உடம்பு தொப்பை இதெல்லாம் இருக்கிறவங்க இப்படி காலை தூக்கி இப்படி மடித்து இப்படி இழுத்து காலை தூக்கி எப்படியோ காலையில் எழுந்துக்கும் போது ஒரு 5 நிமிஷம் படுக்கையிலே ஏதோ ஒரு எக்ஸசைஸ், இந்த 2 காலையும் தூக்கி அப்படியே மாரில் வச்சுட்டு காலை நீட்டுறது, இது மாதிரி ஏதோ ஒரு எக்ஸசைஸ், ஒரு 5 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். காலையில் ஓட்ஸ் குடிங்க, பழம் வாங்கி வச்சுங்க, நிறைய பழம் சாப்பிடுங்க. இந்த கார்போஹைட்ரேட்டை குறைச்சிக்குங்க. இதை குறைக்க உங்களுக்கு தன்னால் கொஞ்சம் இந்த மாத்திரையுடைய இது இல்லாமல் நீங்கள் தன்னால் கொஞ்சம் குறைக்க ஆரம்பிக்கலாம். இதனால் நம்ம கலோரி குறையுது. இவங்க கொடுக்குற மாத்திரையால் நமக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டோம், நம்ம பரவாயில்ல, அதுவே குறைஞ்சிடும் அப்படியே இருந்தால் நாளுக்கு நாள் அது நம்மளுக்கு உடம்பு இன்னும் வீக்காக தான் போகும். அதனால் எந்த இதுவும் கிடையாது. அவங்க கொடுக்குற இது இருந்தாலும் நம்ம செய்கிற இது இருக்கணும். அதனால் நீங்கள் மாத்திரை சாப்பிட்றத விட்டுருங்க. இதை மாதிரி பண்ணுங்கள். மத்தியானத்தில் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துங்க, நிறைய சுற்றி பதார்த்தம் வச்சுங்க. இந்த சாப்பாடை கொஞ்சம் போட்டுட்டு இருக்கிற காய்கறிங்க நிறைய போட்டு வயிற்றை ஃபுல் பண்ணிக்கங்க. பழங்க நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். அதே போல் இந்த குறைக்கிறதுக்கு பாதாம் பருப்பு, தேனில் கூட கொஞ்சம் காலையில் எழுந்தவுடனே தேனில் கொஞ்சம் இந்த தண்ணியில் கொஞ்சம் தேனை போட்டு கலக்கி வெறும் வயிற்றில் அதை சாப்பிட்றலாம். அதை சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அந்த உடம்புல இருக்க ரத்தம்லாம் சுத்தமாக ஆகும். உடல் எடையை கூட குறைக்குது. அதனால் இந்த மாதிரி வழிங்களை நீங்கள் போய் பண்ணலாமே தவிர, இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்றது அது ரொம்ப தப்பு. மாத்திரையே விட்டுருங்க. 3 மாதம் பாருங்கள், அதுக்குள்ளே உங்களுக்கு நல்லாச்சுன்னா பாருங்கள். இல்லைன்னா இந்த மாத்திரை சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கையான முறையில் உங்கள் உடம்பை குறைக்க பழகிக்குங்க. நன்றி, வணக்கம்.